ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டே 2 தான். டே 2வோட வீடியோ பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னா, எங்கள் வீட்டு தோட்டத்தில் செடியில் கத்திரிக்காய் வந்துருந்துச்சு. சரி, அந்த கத்திரிக்காய் இருக்கேன்ட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கத்திரிக்காய், புளி, பச்சை மிளகாய், உப்பு, அப்புறம் ஆயில் கொஞ்சம், அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ சோறு ஒலை வச்சாச்சு. ஒலை கொதிச்சோடனே அரிசியை போட்டுட்டு இப்போ குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஒலை கொதிச்சிட்ருக்கு, அரிசியை போடுறேன். யாருக்கெல்லாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது கடலெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு, எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டு வெடித்தோடனையும் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணுறேன். வெந்தயம் ஆட் பண்ணி கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அது நல்லா வெடித்து வரணும். அடுத்து பூண்டு போட்டுட்டு, அடுத்து சின்ன வெங்காயத்தை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு, நல்லா அந்த வெங்காயம் அந்த கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கின உடனே கருவேப்பிலையை போடுறோம். நம்ம கருவேப்பிலையை போட்ட உடனே ஒரு கிண்டி விட்டுட்டு, அடுத்து பச்சை மிளகா டேஸ்ட்டுக்கு தான், தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா இங்கே பாருங்கள், கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம் நம்ம. அப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா வேகுது பாருங்கள். அந்த ஆயில்லே அந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளியும் அதே மாதிரி தான், நல்லா அந்த வெங்காயம் அந்த இதோட நல்லா சேர்ந்து நல்லா வதங்கணும். இங்கே பாருங்கள், நல்லா அந்த கன்சிஸ்டன்சி தெரியுது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், இந்த 3 தான் இதுக்கு தேவையானது. நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றி நல்லா லோ ஃப்ளேமில் அதை நல்லா கொதிக்க விடணும். இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். பாருங்கள், என் பையன் தூங்கிக்கிட்டு இருக்கான். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்க விடணும். கத்திரிக்காய் எடுத்து அந்த கொதிக்கிறப்போ போட்டுறணும். அதை ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு விட்டுட்டு, ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடணும். நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கத்திரிக்காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம புளி தண்ணி ஊற்றணும். உங்களுக்கு எப்படி புளி தண்ணி எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். சோறு வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணிவிட்டு, தொட்டுக்கு அப்பளம் தான் வறுக்க போகிறேன், அப்பளம் பொரிக்க போகிறேன். அப்பளம் பொரிச்சாச்சு. அப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் தேங்காய் ஆட் பண்ணுவோம் இல்லையா? உங்களுக்கு தேங்காய் ஃப்ளேவர் வேணும், எனக்கு பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.